பரணி நட்சத்திரத்துக்கு அதிதேவதையே யமதேவன் தான். ஸோ அந்த யம பகவான் அப்படிங்கிறவர் நம்ம பித்ருக்களை என்ன பண்றாருன்னா ஆளக்கூடியவர். ஸோ அவருக்கு பிரீத்தி செய்யும் விதமாக தான் இந்த பரணி தீபம் இருக்கிறது. அதே மாரி சனி நீச்சம். அப்ப நம்ம கர்மாவை குறைக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் பரணி நட்சத்திரம். ஸோ 5 விளக்குகள் நெய் விளக்காக, அகல் விளக்கு, மண் விளக்கு. இது என்ன பண்ண போறோம்னா, நம்ம வீட்டில பூஜை அறையில என்ன பண்ணோம் 5 அகல் விளக்குகள் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஏற்றப் போகிறோம். மாலை 6 மணிக்கு ஏற்றினால் போதுமானது. இன்னொன்னு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பரணி நட்சத்திரத்துடைய குறியீடே முக்கோணம் தான். ஸோ நம்ம வீட்டினுடைய வரவேற்பறையில என்ன பண்ணணும் 6 மணிக்கு மின்சார விளக்குகள அணைத்து விட்டு, முக்கோண வடிவில விளக்குகளை ஏத்தணும். கரெக்ட்டா முக்கோணம் வடிவம் போட்டுக்கிறீங்க. அதுல என்ன பண்றீங்க அப்படின்னா, இந்த அகல் விளக்குகள முக்கோண வடிவத்தில ஏற்றி, நடுவுல என்ன பண்ணணும்னா, வில்வத்தை வைக்க வேண்டும். ஸோ இந்த மாதிரி பண்ணும் பொழுது, உங்க வீட்ல சனி பகவான் கர்மகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் நீச்சமடைகிறார். அப்ப சூரியன் நீச்சமடையக்கூடிய இந்த மாதம் நமக்கு ஆரோக்கிய குறைபாடை குறிக்கக்கூடியது. ஏன் அப்படின்னா, சூரியன் தான் நெருப்பு தத்துவம். பஞ்சபூதங்கள்ல நெருப்பு தத்துவத்தை குறிக்கக்கூடியவர் சூரியன் தான். அவரே நீச்சமடையக்கூடிய இந்த மாதத்துல நமக்கு ஆரோக்கிய குறைபாடு, நோய் தொற்றுகள் அதிகமாக இருக்கும். அப்ப அவர உச்சப்படுத்தணும் அப்படின்னா, இந்த பரணி நட்சத்திரத்த ஆக்டிவேட் பண்ணா தான் சூரியன உச்சப்படுத்த முடியும். அப்ப இந்த பரணி நட்சத்திரத்த ஆக்டிவேட் பண்ணி, விளக்கு ஒளியால் நம்ம என்ன பண்ண போறோம்னா, சூரியன நம்ம வீட்ல கொண்டு வரப்போறோம்.